முதல்ல திருமாவளவன் இந்த வார்த்தைகளை திரும்ப பெறணும். அதுதான் ஒரு தலைவருக்கு அழகு அப்படின்னு நான் பதிவு செய்யறேன். ஒட்டுமொத்தமா சினிமாக்காரர்களை பாஜகவினுடைய பி டீம் அப்படின்னு சொல்லுவது என்பது திரையுலகத்தை அசிங்கப்படுத்துவது. தன்மானமும் சுயமரியாதையும் உள்ள திரையுலக பிரபலங்கள் திருமாவளவனுடைய இந்த பேச்சை கடுமையாக கண்டிக்கணும், திரும்ப பெற சொல்லணும். அது கொச்சைப்படுத்துவது. நடிகரும் நாடாளலாம் என்று எம்ஜிஆர் வந்தார், என்டிஆர் வந்தார், பவன் கல்யாண் வந்தார், சுரேஷ் கோபி வந்தார், ரீகன் கூட நடிகர் தான், அவர் திரைத்துறையிலிருந்து வந்தவர் தான். அதனால திரைத்துறையிலிருந்து வரக்கூடாதா? அது என்ன தீண்டத்தகாத துறையா? அப்படின்னு அவர் சொல்லவே இல்லையே. எனக்கு தெரியல. திரைத்துறையிலிருந்து வரவே கூடாது அப்படின்னு அவர் சொல்லவே இல்லையே எங்கேயும். இல்ல சிலர் சொல்லுங்க, அந்த சிலர்னு யாரும் சொல்றாரு? நான் சொல்றேன், திருமாவளவன் அவர்களுக்கு தைரியம் இருந்தால் ஏன் விஜயுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லல? சிலர்னா அது யாருங்க? இப்ப களத்துல இருக்கிறது யாரு? 2026 தேர்தலை சந்திக்க போறது யாரு? பாஜகவுடைய கொள்கைகளை சினிமா வேஷத்தோடு அவர்கள் கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறது அது விஜய் நோக்கித்தானே. நீங்க எப்படி இப்படி எல்லாரும் சினிமா எப்படி எல்லா சினிமா கலைஞர்களையும் நோக்கி அந்த விமர்சனத்தை வச்சாருன்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்தீங்களோ, அது இப்ப பேசினது விஜய் நோக்கித்தான்ங்கிறது தானே அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன். இல்ல, அதுதான் தவறு. ஏன் இவர் தைரியசாலி தானே? இவர் தென்னாட்டு பிரபாகரன் என்று தன்னைத்தானே பட்டம் சூட்டி கொண்டு தானே பவனி வர்றாரு. சொல்ல வேண்டியதானே, விஜயை பார்த்துதான் சொல்லுகிறேன், என்னுடைய சுட்டு விரல் விஜயை பார்த்துதான் சுட்டி காட்டுகிறது அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? எஸ்சி மக்கள் எல்லாம் பார்த்து சொல்றாரு, அவங்க எல்லாம் வர்றாங்க பாத்துக்கங்க அப்படின்னு. அப்புறம் நீங்க எஸ்சிக்கு அப்பாற்பட்ட கட்சி நடத்துறேன்னு சொல்றீங்க. அப்புறம் எஸ்சிக்கு எல்லாம் கவனமா இருங்கன்னு எஸ்சிக்கு அட்வைஸ் பண்றீங்க. நீங்க எஸ்சிக்கான பிரதிநிதியா அல்லது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கான பிரதிநிதியா அல்லது ஒட்டுமொத்த மக்களுக்கான பிரதிநிதியா அல்லது இந்திய மக்களுக்கான பிரதிநிதியா, தலித்துகளுக்கான பிரதிநிதியா, தமிழினத்துக்கான பிரதிநிதியா, அம்பேத்கருடைய மாணவன், அம்பேத்கருடைய மனசாட்சி அப்படின்னு பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு?